நாடி சுத்தி பிராணாயாமா என்னும் இந்த மூச்சு பயிற்சி மிக எளிய பயிற்சி, நிறைய பலன்களை தரக்கூடியது. இந்த பயிற்சியை காலையிலும் மாலையிலும் நீங்கள் செய்யலாம். தரையில் அமர்ந்தவாறோ இல்லது நாற்காலியில் அமர்ந்தவாறோ இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த பயிற்சியை செய்வதற்கு நாம் இப்பொழுது வலது கையில் இந்த முத்திரையை பயன்படுத்திக் கொள்வோம். வலது கட்டை விரலால் வலது நாசியையும் மோதிர விரலால் இடது நாசியையும் மூடிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த பயிற்சியின் பொழுது வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியின் மூலமாக மூச்சை உள்ளிழுக்கவும். 1 2 3 4. இப்பொழுது இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியின் வழியாக காற்றை மெதுவாக வெளிவிடவும். 4 3 2 1. வலது நாசியின் மூலமாக காற்றை உள்ளிழுக்கவும். 1 2 3 4. இடது நாசியின் வழியாக காற்றை வெளிவிடவும். இவ்வாறு மாறி மாறி ஒரு நாசியின் மூலமாக நாம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த பயிற்சியை மீண்டும் துவங்கலாம். வலது கட்டை விரலால் வலது நாசியை மூடிக்கொள்ளவும். இடது நாசியின் வழியாக காற்றை மெதுவாக உள்ளிழுக்கவும். 1 2 3 4. இப்பொழுது வலது நாசியின் வழியாக காற்றை வெளிவிடவும். 4 3 2 1. வலது நாசியின் வழியாக காற்றை உள்ளிழுக்கவும். 1 2 3 4. வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியின் வழியாக காற்றை வெளிவிடவும். 4 3 2 1. இதே போன்று 9 முறை நாம் செய்யலாம். 27 முறை கூட நீங்கள் செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும். தினசரி காலையும் மாலையும் ஒரே நேரத்தில் இந்த பயிற்சியை செய்யவும். நன்றி.